சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, சேவை செய்தாலும் உபராம், அதாவது விடுபட்ட மற்றும் எல்லையற்ற விருத்தி மூலம் எவரெடியாகி பிரம்மா பாபாவுக்கு சமமாக சம்பன்னமாகுங்கள். உள்ளத்தினால் சம்பந்தத்தை இணைத்து இருக்கிறதோ அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஏதாவது விசேஷத்தன்மை கட்டாயமாக இருக்கின்றது. அனைத்தைக் காட்டிலும் முதல் விசேஷத்தன்மை யாதெனில் எனது பாபா ஏற்றுக்கொண்டதாகும். ஆஹா, பாக்கியவான் குழந்தைகளே, அடையாளம் காணும் மூன்றாவது கண் அடைந்து விட்டீர்கள். தந்தையிடமிருந்து வாங்க வேண்டியதை எடுத்துவிட்டீர்கள். குழந்தைகளும் அநேக ஆன்மீக கஜானாக்களுக்கான பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகிவிட்டீர்கள். பாபா கஜானாக்கள் என்னவோ அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுத்திருக்கின்றார். அடிக்கடி விதவிதமாக குழந்தைகளுக்கு கவன ஈர்ப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சமயத்தினுடைய நெருக்கத்தை பார்த்து தனக்குத்தானே சூட்சமமாக சோதனை செய்யுங்கள். சதா ஆத்மீக திருஷ்டி இயல்பாக இருந்ததா? நல்ல விதத்தில் சேமிப்பு கணக்கை இப்போது மட்டுமே செய்ய முடியும். இந்த சமயம் முழு சீஷனும் கணக்கை சேமிப்பதற்கானதாகும். சேமிப்பின் அடிப்படையில் இராஜ்ய பாக்கியம் மற்றும் பூஜ்ய தேவி தேவதையாக ஆவதற்கானதாகும். அதிகபட்சமாக குழந்தைகளின் யோகம், அதாவது நினைவுக்கான பாடத்தில் ஆர்வம் மற்றும் கவனம் குறைவாக இருக்கிறது. சேவையில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நினைவின்றி சேவையில் அதிகமாக இருக்கிறது எனில் அதில் எல்லைக்குட்பட்டது வந்து விடுகிறது. விடுபட்ட விருத்தி இருப்பதில்லை. பெயர், புகழுக்கான மற்றும் பதவிக்கான விஷயங்கள் கலந்து விடுகிறது. தன்னைத்தான் முக்தி செய்தீர்கள் எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கான முக்திக்கான வாயிற்கதவு திறந்துவிடும். பிரச்சனைகள் சமாப்தியாக வேண்டும். சுய முன்னேற்றம் உயர்ந்ததாக ஆக வேண்டும். நம்பிக்கையை வையுங்கள். நான்தான் இருந்தேன், நாம்தான் இருக்கிறோம், மேலும் பிறகும் நாம்தான் இருப்போம். தனக்குத்தானே அமிர்தவேளை சமயத்தில் அமர்பவ என்ற வரதானத்தை நினைவு கூறுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற சர்வசக்திவான் சிவதந்தையுடன் புத்தியின் தொடர்பால் இணைந்திருக்கின்றேன். ஞானக்கடல் குழந்தை என்னிடம் சதாகாலமும் கவன ஈர்ப்பைத் தந்தும் சத்தியத் தந்தையிடம் உண்மையாக நடந்து கொள்ளும் பயிற்சியை எமக்கு அளித்து என்னிடம் இருக்கும் விசேஷ தன்மையை அடையாளம் கண்டு கொள்ளவும் எனது தந்தை தாங்களே வந்து என் துணையாகவே பயணம் செய்வதையும் புரிந்து உணரச் செய்துள்ளீர்கள். அடையாளம் கண்டு கொள்ளும் விசேஷமான திவ்ய திருஷ்டியை தந்தையிடம் பெற்றிருக்கின்றேன். சதா ஆத்மீக திருஷ்டியில் இயல்பாக இருந்து நல்லவிதமாக எமது சேமிப்பு கணக்கை உயர்த்திக் கொள்ளும்படிக்கு சிரேஷ்ட காரியங்களில் கவனம் செலுத்துகின்றேன். எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தியை வளர்த்துக் கொள்ளும் பயிற்சியிலும் ஈடுபடுகின்றேன். சுயமாத்மா எனது முக்தி, ஜீவன் முக்திக்கான நினைவு பயணத்தில் முதன்மையான கவனத்துடன் செயல்படுவதை எமக்கு உணர்த்தியும் புரிய வைக்கும் பயிற்சியும் தந்தை தாங்கள்தான் செய்வித்துத் தருகின்றீர்கள். ஆத்மா நான்தான். விதிபூர்வமாக நினைவில் இருந்து தந்தையுடன் இணைந்திருந்தேன். இப்போதும் இருந்து வருகின்றேன். வருங்காலங்களிலும் இருந்து கொள்வேன் என்கின்ற திட நம்பிக்கையை
என்னுள் உள்ளுணர்வில் நிலை பெறச் செய்திருக்கின்றீர்கள். அமிர்த வேளையில் தந்தை தந்திருக்கும் பரிசான பவித்ரபவ, யோகிபவ, அமரபவ வரதானங்கள் அனைத்தும் நினைவு கூறுகின்றேன். லட்சியம் மற்றும் இலட்சணங்களை சமமாக்கிக் கொண்டு சதா தீவிர முயற்சியின் வழியே திவ்ய குணங்களை பிரதிபலிக்கும் எல்லையற்ற பாக்கியவான் தந்தையின் சிரேஷ்டமான குழந்தை நான் ஆத்மா. சுயம் நான் தானும் சம்பன்னமாகி முழுமை நிலையை பெற்றும் சுயத்தின் சம்பூர்ண மாற்றத்தின் ஆதாரத்தில் விஸ்வ கல்யாணகாரிய ஸ்திதியில் நிலைத்திருந்து சாட்சி பார்வையை உள்ளுணர்வால் சம்பூரணம் அடையச் செய்து தந்தையிடமிருந்து சாந்திக்கான சக்திக்கான பவித்திர கிரணங்களைப் பெற்று அனைத்து ஆத்மாக்களிடமும் கொண்டு சென்று சேர்ப்பிக்கும் கருவியாக மாற்றமடைந்து கொண்டு ஈஸ்வரிய சேவையையும் செய்து வருகின்றேன். சுயம் எனது முயற்சியின் வழியே சகோதர ஆத்மாக்களின் உயர்நிலையை அடையும் பாலமாக இருந்து அனைத்து குழந்தைகளும் இனிய இல்லம் தந்தையோடு திரும்பி செல்வோம் என்ற ஸ்திரமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். விதையை வளர்ப்பிக்கும் அன்னை தந்தை சிவபாபாவுக்கு நன்றிகள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.